ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. 3 நாள் ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதாவது 2வது நாள் நீங்கள் சாப்பிடையில நல்லா மாவு மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு கொழுக்கட்டை தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது எனக்கு எங்கள் வீட்டில் இருந்தே நாங்கள் ரொம்ப காலமாகவே இப்படி தான் கொழுக்கட்டை பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோவை பார்த்துடலாம். இப்போ நாம் இதுக்கு வெல்லம் எப்போயுமே நீங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கிறங்க. நீங்கள் அப்படியே கூட எதில் போடலாம். ஆனால் அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் எப்போயுமே வெல்லம் நல்லா இடிச்சிட்டு அதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. எவ்வளோ மாவு எடுக்குங்களோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை ஒரு 10லேருந்து 20 கொழுக்கட்டை நம்ம பண்ணிடலாங்க. இந்த 3/4 டம்ளர் தண்ணியில் வச்சு இப்போ இதுலேயே நம்ம தேவையான அளவு ஏலக்காய் போட்டலாம். ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது ரொம்ப இது நம்ம அதிரசம் செய்கிற அளவுக்குலாம் ஆகக்கூடாது. கொதிக்க வைக்கணும் நல்லா, அவ்வளோதான். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே இறக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு எப்பயுமே ஒன்று கவனிங்க. மாவு நீங்கள் எப்பயுமே சேர்க்கும்போது இந்த பாகு நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட் வரும். இதை நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், இந்த அளவு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே மாவு போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி நல்லா கூலிங் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துட்டு அதை நல்லா ஜலிச்சிட்டேன். பச்சரிசி மாவில் எந்த வித குருணை எதுவுமே கிடையாது. இதுவே நான் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கொஞ்சம் பாதி சேர்த்துருக்கேன். இதுவும் பச்சரிசி தான். ஆனால் இது மாப்பிள்ளை சம்பா வறுத்து நம்ம இடியாப்பத்துக்கு பண்ணும்போது இந்த மாதிரி வறுத்து வச்சுருப்போம். அதை தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்லா குருணைகள் நிறையா இருக்கும். குருணைகளில் போடும்போது நீங்கள் எப்பயுமே இந்த மாவு ஜலிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரஃப்பாக இருக்கும். அதையும் அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி ஜலிக்கும்போது என்ன மாதிரி இப்படி மேலே வச்சு ஜலிச்சிடாதீங்க. நிறையா மாவு வேஸ்ட் ஆகிடும். இப்படி கீழே வச்சு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ குருணை ரவை மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு ரெடி பண்ணால் மட்டும் போதாது. இதில் என்னென்ன பூரணெல்லாம் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நாம் இந்த மாதிரி நான் தேங்காய் கீறி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கீரிக்கலாம். எப்பயுமே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. தேங்காய் கீரி தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கீரியும் போடணும், துருவியும் போடணும். ஏன் நம்ம கீரி துருவி ரெண்டுமே போடுறோம் அப்படின்னா, இது நீங்கள் இந்த மாதிரி கீரி போட்டிங்க அப்படின்னா நல்லா திங்கையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் அது நல்லா துருவி போடும்போது அந்த மாவில் கலந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லா நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே கடிக்கும்போது அந்த தேங்காவோட அந்த வெல்லம் அந்த பாவோட நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் கட் பண்ணிட்டேன். இது அப்படியே போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடவே கூடாதுங்க. இப்படி நீங்கள் வதக்கி போட்டிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா நம்ம வதக்கிடணும். இப்போ இது வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதை நல்லா வறுத்துறணும். வதக்குறதுன்னு சொல்லிட்டேன். நல்லா வறுத்துறணும். நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு அந்த ஜவ்வாக இருக்காது. நல்லா கடுமுடுன்னு நம்ம வேகிறப்ப இந்த பாசிப்பருப்பு நல்லா கடுகடுன்னு இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு அது ஈஸியாக ஸ்பான்ச்சி ஆயிரும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வறுத்துக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கூட இதாக விட்டிங்க அப்படின்னா கடுமுடுன்னு ஆயிரும். இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டிங்க அப்படின்னா. இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் மாவில் போட்டாச்சு. இப்போ நாம் அந்த கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய், அதை இதிலேயே போட்டுடலாம். இதிலேயே போட்டு இதையுமே நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி தான் நீங்கள் போடணும் எல்லாத்தையும்.
திருப்பி திருப்பி சொல்கிறேன் கேட்காதீங்க. வதக்காமல் போட்டிங்கன்னா ஊசி போயிடும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ நல்லா வந்து இதையுமே வந்து வதக்கியாச்சு. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை வந்து போட்டுடலாம். இதை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து துருவியுமே வந்து தேங்காய் வந்து நான் வச்சுருக்கேன். அந்த துருண தேங்காவையும் வந்து நான் இதுலேயே வந்து போட போகிறேன். துருண தேங்காவையுமே நம்ம வந்து வதக்கி தான் வந்து போட போகிறோம். எல்லாத்தையுமே வதக்கி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஊசாமல் வந்து இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன் திருப்பி. இப்போ இதை வதக்குனதுக்கப்புறம் அதையும் வந்து வதக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க. அதை எடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே அதிலே வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்க்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதில் உப்பு சேர்த்தனால அந்த உப்பே நம்மளுக்கு வந்து போதுமானது. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அந்த நல்லா வந்து களை கொடுக்குங்க. முதல்ல இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கலக்கி விட்டுன்னு சொன்னால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த பாகு இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மாவு வந்து நல்லா இழுக்கும். நீங்கள் வந்து சதன்றதுனாவே இழுக்கும். நார்மல் பச்சரிசி மாவு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இழுக்காது. அதாவது தண்ணி வந்து நிறைய குடிக்காது. இந்த பச்சரிசி நம்ம வந்து வறுத்து வந்து கொழுக்கட்டை பண்ணும்போது நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது பாகு வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து இலக்கம் கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன். நல்லாவே நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஊற்றுனாலுமே நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து சூப்பராக வந்து வந்துடும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு நீங்கள் ஸ்பூன்லேயே வச்சு கிளறுங்க. ஆனால் நான் வந்து கையில் தான் இன்றைக்கி வந்து பிசைய போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சூடு வந்து ஆறிச்சு இல்லையா, நம்ம வந்து தாராளமாக வந்துட்டு கையிலேயே போட்டு வந்து பிசையலாம். கையில் போட்டு பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா எல்லா சைடும் வந்துட்டு படுற மாதிரி நம்மளுக்கு வந்து பிசைய முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசையும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா கவனிங்க. இதே நீங்கள் வந்து நார்மல் பச்சரிசியில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்க மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இடித்து வறுத்த அரிசியில் பண்ணி பாருங்கள். உண்மையிலே கொழுக்கட்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்து இருக்கும். இதே ஊர்லெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இடிச்சே வந்து பண்ணுவாங்க கொழுக்கட்டைக்கு. நம்ம வந்து அவங்க வந்து இடித்து அவிச்சு வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ காலங்கள் மாற அப்படியே மாறி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்துட்டு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். நான் வந்து இந்த கடாயில் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை அவிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மாவு வந்து இப்படி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி இப்படி நல்லா அழுத்தி விட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி. தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு கைக்குள்ளே வச்சு இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா போதுங்க. கொழுக்கட்டை வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை அழகாக அச்சும் வந்து உங்களுக்கு அச்சே தேவையில்லாமல் சூப்பராக வந்துட்டு நீங்களே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நாம் வந்துட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை மேலே வச்சு அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக நீங்களுமே கொழுக்கட்டை வச்சுருவீங்க. வீடியோ ப்ளஸ் டிப்ஸ் ரெண்டுமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.